வெல்கம் பேக் டு ஜெகா வைசு சேனல். வைசு தம்பி அப்போ வணக்கம். எப்படி சோடியா நீ? சிங்கமா? இங்க பாருங்க. தெரியுதா? நாங்க இப்ப எங்க வந்திருக்கோம்னா சத்தியமங்கலம் தான் வந்திருக்கோங்க. திம்பம் போயிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன்ப்பா. நான் பண்டாரியம்மன் கோயில் வரைக்கும் தான் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்தது எனக்கு தெரிஞ்சு அங்கேயே வந்திருக்கேன். எனக்கு டவுட்டா இருக்கு. காரமடை போயிருக்கேன். இவன் வந்திருக்கான், அர்ஷித் வந்திருக்கான். அவன் தெரியாது, சின்ன பிள்ளை லாரி ஓட்டும் போது. பாத்தீங்கன்னா இப்போ நாங்க வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இவர் என்னமோ சொன்னார், அதெல்லாம் வருமான்னு தெரியல. யானை வரும், புலி வரும். அங்க ஒரு ஆட்டுக்குட்டி காட்டினேன், அதுதான் அதோட சரி. காட்டலப்பா, நம்ம நேரம் வந்துச்சுன்னா தானே. அதுவும் 20 கிலோமீட்டர் தான் போக முடியும். பர்மிட் வேற போடாம வந்துட்டேன். பர்மிட் போடல, நாங்க கோயிலுக்காக வந்தோங்க. அது என்னன்னா வந்து சரி அங்க போய் குளிக்கலான்னு பார்த்தோம். இங்க என்னப்பா சொன்னாங்க, கோயிலுக்குள்ள போறதுக்கு கூட்டம் டோக்கன் வழியா போயிட்டு இருக்கான். எல்லாமே வந்து நேத்து போட்ட டோக்கன்லாம் இன்னைக்கு தான் உள்ள போறாங்களாமா. இப்ப நம்ம போனா அது ஈவினிங் ஆயிரும்னு சொல்றாங்க. நான் கோயிலுக்கு போகணும் குளிக்கிறதுக்கா. ஆமா, நம்ம ஏதாவது வெளியே கூட ஏதாவது ரூம்ல கூட எடுத்து கூட குளிச்சுட்டு உள்ள போயிட்டு வந்துடலாம். இவ்வளவு தூரம் வந்துட்டு கோயிலுக்கு போக வேணாம். அங்க பாருங்கடா காக்கா. கூட பாக்குறேன், ஏதோ பாத்துட்டா போலன்னு சொல்லிட்டு காக்காவை பார்த்தேன். இன்னும் அவர் எதுவுமே காட்டல, அதனால நான் காக்காவை பார்த்தேன்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் என்னென்னலாம் பாத்தீங்க எல்லாம் சொல்லுங்க. ஆட்டுக்குட்டி பார்த்தேன். ஆட்டுக்குட்டி பாத்துட்டாங்களா? நீ என்ன பார்த்த? நம்ம அந்த ஏரியா போக முடியுமான்னு தெரியல. அப்படியா? அங்க போலியா? நாங்களும் யானையெல்லாம் பாத்துருக்கோம். ஆனா இந்த மாதிரி ரோட்டை கடக்கிறத யானையெல்லாம் பார்த்தது இல்லை. அங்க போக முடியாதா? இப்ப என்ன பண்றது? அங்கிட்டு மைசூர் பார்டர் தொட்டுருக்கோம். பர்மிட் போடாம வந்துட்டாரு. ஏதோ ஒரு ஆசையில வந்துட்டோம். சரி கோயிலுக்கு போயிட்டு கிளம்பணும். சொல்ல போனா சரியான டென்ஷனோட தான் கிளம்புனது. அவசரமா வந்து எதுக்கு ஒரு இடத்துக்கு அப்படியே அப்படின்னு கேட்கும்போது கிளம்புங்க போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வீட்டுல போட்டபடி போட்டுட்டு எல்லாம் அதாவது சொல்றா என்ன கஷ்டப்பட்டு வேலை பார்த்தீங்க? பாத்திரம் கழுவணும், வீடு கூட்டணும், பாத்ரூம் கழுவணும், அவரே பாத்திரம் அடுக்கி வச்சோம், பெட்ஷீட் மடிச்சோம், துணியில பக்கத்துல சூப்பரா இருக்குது கோரஸ். நேற்று ஒரு நாள் சொன்னாங்க, இது நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன், ரொம்ப டயர்டா இருக்கு. இப்பதான் நெட்டு கிடைச்சிருக்கு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா நான் சொன்னேன், பாப்பா ரொம்ப டயர்டா இருக்கு, வெளியே போகணும்னு ஆசைப்படுறீங்க, வெளியே போகணும்னு ஆசைப்படுறீங்க. ரூட் சூப்பரா இருக்குதுப்பா. ஐயோ 20 ஹேர்பிட் பண்ணிட்டு அப்பா அந்த மாதிரி குட்டி குட்டி கேப்ல தான் வரும் பாப்பா. அதுக்கு கேப்பா அது சைலண்டா வந்துட்டு வைலண்ட் பண்ணாம போய்டும். பா மெதுவா போ. ஹார்ன் அடிக்கூடாதுல. அப்பா பின்னாடி பண்ணலாம். ஹார்ன் அடிக்கூடாதுல. இந்த ஒரு வண்டி கூட என்ன வண்டி இல்ல. மயில் எங்க இருக்கு? ஐயோ சாரி அஜித். மரம். மான் ஓடாவா. இரு போக்கடா கத்து. இது சூப்பரா இருக்கு. இந்த நேரத்துல தான் ஏதாவது புலிகளி ஓடியா பிடிக்கிறதுக்கு. ஃபேமிலியா போயிட்டு இருக்கு நினைக்கிறேன். அது கொம்பு வச்ச மான்மா. எங்க அம்மா அப்பா போறாங்க. குழந்தைங்க ஓடுது. ஏய் பாத்துட்டோம். அப்பா வீரப்பனா கட்டப்பனா. நேத்து பாத்தீங்க வீரப்பன். அவர் இங்க தான் இருந்தாரு. அப்பா ஆமா, சத்தியமங்கலம் காலேஜ் தான். அப்ப இந்த மாதிரி வந்தானே வந்துச்சு. ரெண்டாவது நினைக்கிறேன். ஆனா அங்கங்க ஸ்பீட் பிரேக்கர்லாம் வேகமா போக முடியாது. அதான் பாத்தீங்கன்னா நேத்து வந்து வெளியே போறான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நாங்க என்ன சொன்னோம்னா, நாங்க கொஞ்ச நேரம் தூங்குறோம், வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு 2 பேரும் வந்தீங்கன்னா வெளியே போலான்னு சொல்லிட்டோங்க. போயிட்டு நேத்து தான் வயசு நீ பாத்திரம் கழுவி இவ்வளவு வீட்டை நீட்டா வச்சிருப்பேன்ட்டு நேத்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப வேணும்னே நடிக்குதுங்க எல்லாம். இவன் எல்லாம் வீட்டெல்லாம் தூக்கி போட்டு பந்தாட போறாங்க. இந்த லட்சணத்துல வேலை பார்த்தோம். நேற்று எல்லாம் வீட்டெல்லாம் அவ்வளோ க்ளீன் பண்ணி அவ்வளோ வச்சிருந்தாங்க 2 பேரும். அப்புறம் நான் கூட கிளம்ப மாட்டேன்னு நினச்சி இவர் அவசரமாக கிளம்ப சொல்கிறாரு. எனக்கு நான் நிறைய ஒர்க் இருக்குதுங்க, ப்ரொமோஷன் வேலைலாம் அவ்வளோ வந்திருக்குது. அடிக்குச்சு பின்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்களா, பெட்டு மாதிரிலாம் போட்டு நேற்றெல்லாம் ரெடி பண்ணி வச்சு வந்திருக்காங்க.
போனோம்னா எல்லாத்தையும் டக்குன்னு அப்ப அந்த மான் வந்த மாதிரி டக்குன்னு வந்துடுறேன்ப்பா. டக்குன்னு உள்ள ஓடியாந்து மேற்கொண்டு வண்டியை கொண்டு அப்பா வர இங்க ஏதோ நிக்குதுப்பா. எங்க எங்க நிக்குது? அது மரம்டா அது. அதான் ரெண்டு கால் மணி சைடுல ஆனா ரொம்ப இதா இருக்குடா, எங்கேயாச்சும் உள்ள வருமாண்டு. இதுல தான் நைட்டுக்கு வரணும். ஐயோ விடுவாங்களா? பர்மிட் போடுவாங்க. அப்பா இங்க ஏதோ தெரியுது ஆசி பாரு. முடிஞ்சு அப்பா போச்சு. பர்மிட் அந்த அங்க கிரீன் கலர்ல தெரியுது. கவர்டா அது. காட்டுக்குள்ள வந்து ஒரு நாள் இருக்கும்ல. ஏய் யானை. இந்தா அப்போ ஏய் விரி காட்டு காட்டு. மேல வராதுல? செல்லக்குட்டி. ஏய் அம்மா கத்தக்கூடாது கத்தக்கூடாது. அப்போ போ போ. மேல வந்துற போது போடா. ஏய் போடா. தான் காட்டியான பாத்துங்க. காட்டியானியா ஏன் மேல வராம இருக்கு? மேல இப்பலாம் வராது, அதுக்கு டைமிங் இருக்குல்ல. நைட் வரும். என்னப்பா? யார் யானையை பார்த்தாப்ப? நான் தான். நம்ம இன்ஸ்டாலாம் பாக்குறீங்களா? ஓகே. ஒண்ணு தேவமே, நான் அந்த நம்ம திம்பம்ல நம்ம இது சத்தியமங்கலம் தாண்டி. ஹலோ ஹலோ டவர் இல்ல, டவர் கிடைக்கல. ஹலோ சொல்லுங்க. சத்தியமங்கலம் தாண்டி இந்த திம்பம் இருக்குல்ல. ஹலோ எங்கடா போயிட்டு இருக்கற? எங்க? என்னடி கத்துற? எவ்வளவு தூரம் போற காடு? என்னடா ஆஸ்லாம் ஓ ஏறுதுக்கு என்னப்பா ஹாஸ்பிடல் ஆம்புலன்ஸ்? எங்க ஹாஸ்பிடல்? அங்க மேல போதுப்பா விலங்குகளுக்கு. ஐயோ செமையா இருக்கு. அப்போ ஊட்டில என்னடா மேட்டு போடப்பட்டு திரும்ப திரும்ப அதவே போடுற பேசுற. சரி பர்மிட் தானே விட்டுரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஸ்டேட் போறதுக்கு நம்ம பர்மிட்டோட தான் போக முடியும். மைசூர் இங்கிட்டு போய் இறங்கினா நம்ம அடுத்து மைசூர் கிருஷ்ணகிரி அப்படியே போயிடலாம் சென்னைக்கு. இப்படியே ஒரு வட்டம் அடிச்ச மாதிரி இருக்கும், சுத்தி போற மாதிரி இருக்கும். எப்பா செமையா இருக்கு. அதுக்கு பிளேஸை காட்டி நம்மள செமையா இருக்கு காட்டிடுவோம். எப்படி வளையறாங்க பாத்தீங்களா? ஐயா பாரு, ஐயோ வயசானவரு. வருஷம் தெரியல எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். அப்பா எப்படி கன் மாதிரி ஓட்டு போறாரு பாரு. தனியா ஓட்டிட்டு போறாரு. கொண்டை ஊசி வலி. அப்பா ஏதாச்சும் ஊட்டிலேயே ஏதாச்சும் அதான்ப்பா அந்த யானையெல்லாம் தண்ணி குடிக்கிற இடம். அந்தரே தெரிது பாரு தண்ணி. எங்கம்மா? அந்தரே தெரிது பாரு. சரி அங்க பாத்து ஓட்டு, நீ அந்தரேன்ட்டு போய் உள்ள விட்டுறாத. அந்தரே அந்த ஏய் போ உள்ள போ போ, நாங்க பாத்துக்கறோம். உங்க வண்டியை விட்டு. அப்பா இங்க ஏதோ எழுந்திருப்பா. வாங்கனே வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஏய் ஜன்னல் திறந்து விடுங்க பார்க்கலாம். ஜன்னல் திறந்து விடுங்க. ஏசி ஆஃப் பண்ணி விடுங்க. அதெல்லாம் திறக்காத. என்னப்பா இத்தனை கருப்பு? இதெல்லாம் ஈஸியா இறங்கிடும்ல. இதெல்லாம் நீ என்ன கண்ணாடியே திறந்து விளையாண்டுக்கிட்டு இருக்க? இதே ஆண்டி அப்புறம் போடுறேன். மாதிரி வாமிட் வர மாதிரி. இந்த மாதிரி ராவி இறங்குறது சரி, இதான் ஒரு வீணா போனேன். ஐயோ ஆனா அப்படிதான் போகணும். அப்பா இங்க பாருப்பா, பீடி ஃபிஷ். பா பீடி ஃபிஷ் டேஸ்ட் லைக் பியர். விளங்காத ஊசி மாட்டேன். என்ன பண்ணுவான் அப்படி ஓட்டி போறான். பார்த்து அதுக்குள்ள நம்ம ஏத்திடுவோம். பாருங்க வியூவை பாருங்க. அடுத்து ஏற போகிறேன்னு எல்லாரும் புடிச்சுக்கங்க. அப்புறம் விழுந்துட்டாங்க கவுந்துட்டான்னு சொல்லக்கூடாது. ஏ குரங்கு 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 கண்ணாடி ஏத்துங்க. வண்டி வருது. வேற மங்கி பாது, நம்ம ஊர் நார்மல் மங்கி இல்லப்பா. உள்ள வந்துற போது நீ வேற கண்ணாடி திறந்து வந்தாதானே வரும்.
திறந்திருக்கீங்க வயசு நம்ம எல்லாரும் real look கொடுக்குறாங்க. என்ன கருத்து? நம்ம கார் டிஃப்ரெண்டா வந்துகிட்டு இருக்கு. கமெண்ட் பண்ணிருக்கியா? ஓ, 4 கிலோ கமெண்ட் பண்ணிட்டியாடா? சரிடா, 4 கிலோ கமெண்ட் பண்ணிட்டியா? சரிடா, 4 கிலோ கமெண்ட் பண்ணிட்டியா? எங்க கூட்டிட்டு வந்த? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் ஒண்ணுமே புரியல. இப்போ என்னன்னா எங்க அப்பா என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு யானையை பார்த்தோம் அண்ட் வந்துட்டு புள்ளிமான் பார்த்தோம். இது மட்டும் தான் நம்ம வீட்ல இல்ல. அப்புறம் மைக்கே ஒரு நாள் ஃபுல்லா தான் பாத்துக்கிட்டோம். மைக்கே இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் மட்டும் தான் நம்ம வீட்ல இல்ல, மற்றெல்லாம் நம்ம வீட்லயே இருக்கு எல்லா விலங்குகளும், அதனால வேணாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாரு. நான் எதுவுமே பார்க்க முடியல, ஒரே டிசப்பாயிண்டடா இருக்கு. சென்னையில இருந்து வந்த ஒரு யானையை பார்க்க நான் வண்டலூர் ஜூ போனா கூட எல்லாத்தையும் பார்த்துருப்பேன். இந்நேரத்துக்கு பார்த்து முடிச்சுட்டு வந்திருப்போம். அப்ப என்னப்பா சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டீங்க? கஷ்டமா இருக்கு. கடைசியா வந்து மகசு ஆறுதலுக்காக எங்களுக்கு எப்பவுமே டிப்ரெஷன் ஆனாலும் சரி, எதா இருந்தாலும் சாப்பிட்டா சரியா போயிடும். சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு அப்பா எங்கப்பா கூப்பிட்டு போற அடுத்து? இது சென்னை. மனசாச்சு. வண்டலூர் ஜூ கூப்பிட்டு போறியா? வண்டலூர் ஜூ கூப்பிட்டு போறியா? இதுக்கு நான் வரலன்னு சொன்னேன். அம்மா நேரம் எதுவும் கிராஸ் ஆகல, நான் என்ன பண்றது? நைட் நேரம் போடா. நைட் நேரம் தான் போகலாமா? நைட்டு இதில் எங்கள் அப்பா வர சாப்பாடு வேற கொடுத்துருக்காரு. என் பொண்ணுக்கு வந்து நான் புளியை காட்டாம போக மாட்டேன். அதான் இப்போ கொண்டு வச்சிருக்கீங்க புளி எங்கள் அப்பா காட்டாம நான் கூப்பிட்டு போக மாட்டேன்னு சொல்லி சாப்பிடலாம். கரண்டி பார்க்கணும். இன்னும் கரண்டி. அப்புறம் அவர் பேர் என்னமோ வீரபாண்டியா? வீரப்பன். அவர் எங்கெல்லாம் பிடிச்சாங்க? அவர் கொண்டுட்டாங்களா? பாண்டா அவர் எங்கே பிடிச்சாங்க எல்லாத்தையும் அப்பா காட்டினாரு. ஆனால் எங்களுக்கே தெரியல, எங்கள் அப்பாக்கே தெரியல அங்கே தான் பர்டிகுலராக அங்கே தான் பிடிச்சாங்கன்னு சொல்லி உள்ள அந்த இடத்துக்குள்ள உலகத்துக்கே தெரியும். அது ஓகே. அந்த பர்டிகுலராக நான் இங்கே இந்த கடையில் நான் சாப்பிட்ருக்கேன்னு தெரியும். ஆனால் இந்த டேபிளில் இந்த இடத்துல உட்காந்து அக்கா சாரி அக்கா இதை சாப்பிட்டு ஓடி போயிட்டு தம்பிங்க ஆள் இல்லை. ஒரு பிளேட் இடம் வைக்காதீங்க சார், எடுங்க. உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க சாமி இடத்துல இருந்தால் குர்ராடே. இப்போ வந்து சென்னையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். பாவம் அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டியை ஓட்டி தள்ளி கொண்டு வந்துட்டாரு. வயசு இடையில ஒரு சம்பவம் பண்ண இருந்தாரு வைஷ்ணவி. நம்ம எல்லாம் தூங்கிட்டோம். நானும் ஒரு மடியில படுத்து தூங்கிட்டேன், நீங்க எல்லாருமே தூங்கிட்டீங்க. இவர் என்ன பண்ணிக்கிறேன், இவருக்கு தூக்கம் வந்துருச்சு போல இருக்கு. வண்டி ஒரு ஓரமா போட்டு தூங்கிருக்காரு. சட்டான ஒரு சவுண்டு, வண்டி மூவ் ஆகி போய் அங்க போய் லாரியில போய் டொமால். ஆல்ரெடி அந்த வண்டியே பிரேக் டவுன்ல நிக்குது. அவங்க வேப்பல் எல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. வேப்பல் இல்ல பண்ற அல்வ பாத்தீங்களா? காஃபியை குடிச்சுக்கிட்டு ஒரு கையில வையோ. அப்போ நீ குடிச்சிட்டு வண்டியை ஓட்டுறா நீ சாமி. அந்த மாதிரி வந்து ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டாரு. ஆனா என்னன்னு போய் முன்னாடி போய் பார்த்தா அந்த வண்டியில யாருமே இல்லை. வண்டிக்கு எந்த சேதாரமும் ஆகல. அது வரைக்கும் சந்தோஷம். வண்டி அது பாட்டு இதுதான். நீ இதுவே ஒரு ஹீல்ஸ்ல அப்படி படுத்திருந்தீங்கன்னா என்ன ஆறுதுரா போய் உள்ள விட்டுருப்பாரு. வச்சுட்டே வந்தேன். சம்பவம் பொண்டாட்டி பிள்ளைகளோட வெளியில போனா பிள்ளைய பொண்டாட்டி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் சொன்னே அங்கே அக்கா தம்பி அதுக்கு தூங்க வச்சிடும், அம்மா பிள்ளைய பாப்பாவை தூங்க வச்சிடும், நான் இவளை தூங்க வச்சிருக்கேன். அப்புறம் யார் வண்டி ஓட்டுறது? எல்லாத்தையும் ஒரு தூங்க வச்சிடுறாருங்க. வண்டி ஒரு ஆன் பண்ணா போதும், அடுத்தது எல்லாம் கொட்டாய் விட ஆரம்பிச்சிடலாம், தூங்க ஆரம்பிச்சிருங்க. நானும் விட்டேன் கொட்டாயி. அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா அவருமே வந்து வண்டியை போட்டு தூங்க ஆரம்பிச்சிருவாரு. சாப்பிட்டு முடிஞ்சமே நான் விட்டுருவேன், தூங்கிடுவோம், அவ்வளவுதான். வண்டி அது என்னவோ தெரியலங்க, அந்த வண்டி ஆன் பண்ண உடனே தூக்கம் வந்துடுது. உங்களை எத்தனை பேருக்கு அப்படி? ஆனா வண்டி நிப்பாட்டிட்டு இருக்கும் போது தூக்கமே வராதங்க. சரி ஒரு மணி நேரம் தூங்கிட்டு போலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா இடத்தெல்லாம் பார்த்து போடுவாரு. ஏதோ ஒரு பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்ல ஏதாச்சும் அவங்க உள்ள வந்து சேஃப்டியா தான் எல்லாமே போட்டுட்டு தூங்கினோம்னா தூக்கமே வராதுங்க. என்னப்பா அதுவே இந்த வண்டி ஆன் பண்ணுங்க, தூக்கம் எங்க வரணும்னு தெரியாது, அப்படி தூக்கம் வரும். எல்லாம் பாத்தீங்களா? எல்லாம் சாப்பிடுதுங்கண்ணா.
ஒண்ணு மூச்சு பேச்சு இல்லாம தின்னுட்டு இருக்கோம். நாங்க சாப்பிட்டு இருக்கோம். அதனால முக்க முடியல எனக்கு நின்று கரும்பு என்ன இப்படி போட்டிருக்கான் பிளேட் நல்லா இல்லையா? பார்த்து பார்த்து இப்ப நிப்பாட்டிய கடைய. ஐயோ இந்த நீங்க கோல்கேட்டை தாண்டி நிப்பாட்டி இந்த போன டைம் ஒரு கடையில ஒரு காஃபியை வாங்கிட்டு போறோம்ல அப்படியே தூக்கி அதுக்கு போட்டு பக்கத்து தான் கடையில. போனாரு. இது பாத்தீங்கன்னா திருப்பி அங்கேயே நிப்பா. ஏன்னா போன டைம் தானே இங்கேயே காஃபியை வாங்கி கீழே போட்டு போனேன் சொன்ன உடனே பக்கத்துக்கு எல்லாம் வாங்கி குடிச்சு பார்த்தா அது அதை விட மோசமா இருக்கு. காபி போட்டு வேணாம் டோல்கேட் தாண்டின உடனே எந்த கடையிலும் வாங்க கூடாது. நல்லாவே இல்ல. காபி போட்டு குடிச்சு பார்த்துட்டு வேண்டான்ட்டு போய் பாப்பா சொல்லிடுச்சு அவட்ட போய் காஃபியை முதல்ல நல்லா கொடுத்துன்னு குடிச்சு. அப்படியா? நல்லாவே ஆமா என்ன சார் ஆச்சு நல்லா இல்லை காஃபி ஒன்றும் குடிக்கிற மாதிரி இல்லை. சொல்லிட்டே விசோ சொல்லிட்டு வந்தாங்க. அப்புறம் என்ன சார் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன் கொஞ்சம் கரெக்டா போடுங்க. காபி இது வரைக்கும் எங்கேயுமே குடிக்காம இருக்கும். சொல்லிட்டு வந்தனே ஏன் இவ்வளவு மோசமா ஏன் காஃபி போடுறாங்கன்னு தெரியலப்பா. ரொம்ப மோசமா போடுறாங்க காஃபிலாம். குடிக்க முடியல. காசு கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேது. என்னப்பா நம்ம எதுவும் சொல்லவும் முடிய மாட்டேது. ஆனா வயசு அப்படி கிடையாதுங்க. டபால்னு போயிட்டு அண்ணா காஃபி நல்லா போடுத்தாங்கன்ட்டு வச்சுட்டே வந்துடும் போயிட்டு. அவங்க கிட்டே வச்சுட்டு வந்துருவாங்க. ஆமா நல்லாவே இருக்க மாட்டேங்குது எங்கேயுமே. நான் சுத்தமாக நிப்பாட்டிட்டேன். ஆனா ஒரு நாளைக்கு அவ்வளோ காஃபி குடிப்பாருங்க. இப்போ சுத்தமா இதோட எத்தனை காஃபி? ரெண்டாவது காஃபி தான். 2 தான். நான் அப்படி கிடையாது. எதுவா இருந்தாலுமே நான் அது மாதிரி தான். சரக்கா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் விருப்பப்படாதான் குடிப்பேன். குடிக்கணுங்கிறதெல்லாம் குடிக்க மாட்டேன். டீயுமே அதுக்குன்னு உடனே வந்துட்டு சரக்கடிப்பாரா அதை கட் பண்ணிடுவோம். இல்ல அப்படிலாம் வந்துட்டு எல்லாரும் ஒரு டயத்துல இருந்தவங்க தான். துறையும் ரொம்ப அடிக்கிறாரு. ரொம்ப அதெல்லாம் போடாதமா. ரொம்ப ரொம்ப ரொம்ப. ஆனா இப்ப அப்படி கிடையாது. வயசு உனக்கு பிளேஸ் வந்துருச்சு. பாத்ரூம் சொல்லிட்டேன். சேர்த்தாங்க. அவன் அதை தான் கெட்டலைங்க இருக்கு பயணம் அவள்தான் வீட்டுல பிள்ளையுமே நடக்கும். இது அங்க வைடி வைக்கிறப்ப நான் பாத்ரூம் மட்டும் அங்க வைக்கிறதுக்கு தானே அந்த இடம் கொடுத்துருக்காங்க. வைக்கிறேன். என்னப்பா? அப்படிலாம் சொல்லிடாதீங்க. அப்புறம் இது ஊருக்கு போயிடும். அப்படியே பெரிய பிரச்சனையா அப்புறம் நீ இப்ப சொன்னதாண்டா போட. ஃபர்ஸ்ட் அதத்தாண்டா போடுவேன். ஊருக்கு போயிடுமா? இப்ப அப்படி எல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப இந்த டாபிக்கே வேண்டாம். எதுக்கு போடுறேன்? நீதான் அதுல ஹெட்லைனு. அவனை பார்த்து வச்சுக்கோங்க. அவனை என்னைக்கு வந்தாலும் புடிச்சிருங்க. விடாதீங்க. அவைகளை விடாதீங்க. தள்ளுவாடி வேணா பிடிச்சிக்கோங்க. அவைகளை விடாதீங்க.